சுருக்கி நம்ம எடுக்கும் பட்சத்துல எக்ஸினுடைய தீர்வுகள் இவ்வாறு தான் இருக்கிறது. எப்படி செய்தோம் பாருங்க. இந்த இடத்துல 4 தர 34ன்னு எடுத்தோமா, அந்த 4 வர்க்கமூலத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தீங்கன்னா அது 2ஆ மாற்றம் அடையும். அதுக்கு அடுத்து பகுதி எண்ல இருக்க 2ஆல 16 சுருக்கும் போது 8ன்னு வரும். 2ஆல சுருக்குனீங்கன்னா மிகுதியா வர்க்கமூலம் 34ன்னு மட்டும் வருவாரு. இதுல இருந்து எக்ஸுக்குரிய விடை வந்து 2 விடைகள் கிடைக்கும் நமக்கு. ஒன்று வந்து நேர் 8 நேர் வர்க்கமூலம் 34 அப்படின்ற ஒரு விடை கிடைக்கலாம். 8க்கு வந்து 2 பொருத்தமான விடைகள் கிடைக்கும். சரியா? முதலாவது விடை பாத்தீங்கன்னா நேர் 8 சக நேர் 34 அப்படின்ற ஒரு விடை கிடைக்கலாம். அல்லது இரண்டாவது விடை எக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பொருத்தமான விடை எக்ஸ் சமன் 8 சய வர்க்கமூலம் 34. அதுக்காக தான் இங்க பிளஸ்ஸோ மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் யூஸ் பண்றோம்னா எக்ஸின் இருபடி சமன்பாடு தானே இது. ஆகவே எக்ஸுக்கு வந்து 2 தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். ஒரு தீர்வு நேர் பெருமானமாகவும் இன்னொரு தீர்வு மறை பெருமானத்துடனும் கிடைக்கும். சரியா? பாருங்க, கடைசியா சுருக்கி எடுக்கும்போது 8 சக வர்க்கமூலம் 34 ஒரு தீர்வாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த தீர்வு 8 சய வர்க்கமூலம் 34. இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா 8 பிளஸ் வர்க்கமூலம் 34 பெருமானம் எவ்வளவு தந்திருக்காங்க? 5.83. இந்த இங்க தந்திருக்கிறாங்க பாருங்க, 5.83. ஆகவே இது கூட்டும் போது உங்களுக்கு 13.83 அப்படின்ற ஒரு விடை வரும். அடுத்து எக்ஸினுடைய பெருமானம் என்ன தந்திருக்காங்கன்னா 8 சய 8ல இருந்து 5.83 கழிக்க வேண்டும். 5.83 கழிக்க வேண்டும். ஆகவே 8.00 இதிலிருந்து 5.83 இதனை கழிக்கும் போது உங்களுக்குரிய விடை 2.17ன்னு வரும். எக்ஸ் சமன் 2.17. பாருங்க, 2 விடை வந்திருக்கு எக்ஸுக்கு. இது 2ல எந்த விட பொருத்தமானது அப்படின்றத நீங்க கரெக்டா தெரிவு செய்யணும். சரியா? 2ல எந்த விட பொருத்தமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விடையுமே பொருத்தமானதுதான். சரியா? எக்ஸுக்கு வந்து 2 விடையுமே பொருத்தமானது. பாருங்க, இரண்டுமே நேர் பெருமானங்களா இருக்குதானே. ஆகவே இதுல நீங்க எந்த விடையை வேணாலும் எடுக்கலாம். நீங்க இதையும் எடுக்கலாம் எக்ஸுக்கு ஆக, அல்லது இதையும் எடுத்துக்கொள்ளலாம். செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் முதலாம் தசமதானத்திற்கு வேறு வேறாக காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? வேறு வேறாக கண்டுபிடிச்சு நம்ம அதை எழுத போறோம். அதுதான் இங்க உள்ள நமக்கு கேள்வி. சரியா? சுருக்கி எடுக்கிறதுலாம் ஒரு பட்சத்துல இருந்தாலும் நமக்குரிய முக்கியமான கேள்வி அந்த ஏற்கனவே நம்ம பைதகரஸ் தொடர்போட ஒரு முக்கோணி வரைந்தோம் தானே, அந்த முக்கோணிக்கு பக்க நீளங்களா இருந்த செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் எழுத வேண்டும். சரியா? நீளம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீளம் தான் எக்ஸ். ஓகே, நீளம் தான் எக்ஸ். நீளம் சமன் அகலம் தான் எக்ஸ். என்ன, அகலம் வந்து எக்ஸ் ஆக இருந்தது. அகலம் சமன் எக்ஸ். இங்க வந்து நான் இந்த பெருமானத்தை எக்ஸுக்கு எடுக்கிறேன்னு வைங்க. சரியா? இந்த பெருமானத்தை எக்ஸுக்கு எடுத்து சுருக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகலம் சமன் எக்ஸ்ன்னு எழுதிட்டு அகலத்தினுடைய பெருமானம் எவ்வளவா இருக்கும்? 2.17. அதனை வந்து முதலாம் தசமதானத்திற்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப முதலாம் தசமதானத்திற்கு இது சுருக்குனீங்கன்னா 2.2 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். 2.2 சென்டிமீட்டர். இதிலிருந்து நீளத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பாருங்க, செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் கூட்டும் போது எவ்வளவு வருது? 16 அப்படின்னு தந்திருக்காங்க. ஆகவே நீளம் கண்டுபிடிக்க 16ல இருந்து அகலத்தை கழிக்கணும். 2.2 கழிக்கும் பட்சத்தில் உங்களுக்குரிய நீளம் 13.8 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடித்து எடுக்கலாம். 13.8 சென்டிமீட்டர்னு கண்டுபிடித்து எடுக்கலாம். சரி, திரும்ப சொல்றேன் பாருங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி சுருக்கி எடுத்துட்டு வர்க்கமூலம் 34க்குரிய பெருமானம் தரப்பட்டுள்ளது தானே, அதனை இதில் பிரதியிட்டிருக்கிறோம். வர்க்கமூலம் 34க்குரிய பெருமானத்தை இதில் பிரதியிட்டிருக்கிறோம். பிரதியிட்டு ஒன்று நேர் போட்டு எழுதணும், இன்னொன்று மறை போட்டு எழுதணும். நேர் போட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னா 13.83 வரும். மறை போட்டு சுருக்கி எடுத்தா 2.13. இதுல நீங்க எந்த பெருமானத்தை வேணாலும் போடலாம். நான் இந்த சிறிய பெருமானத்தை அகலத்துக்கு போட்டேன். அகலம் வந்து 2.2. ஏன்னா முதலாம் தசமதானத்திற்கு வேறு வேறாக காண்க. ஆகவே முதலாம் தசமதானத்திற்கு கண்டுபிடிக்கும் போது 2.2 என வரும். நீளம் 13.8 சென்டிமீட்டர்னு வரும். இதே நான் ஒருவேளை நான் என்ன செய்யறேன்னா நீளத்துக்கு பதிலா இந்த பெருமானத்தை அகலத்துக்கு பதிலா இந்த பெருமானத்தை எடுக்கிறேன். சரியா? அகலத்துக்கு
13.8 எடுத்தேன்னா இந்த இடத்துல நீளம் வந்து 2.2 சென்டிமீட்டர்னு வரும். எந்த மாற்றமுமே இருக்காது. இங்க அகலமா வந்தவரு இங்க நீளமா வரப்போறாரு. இங்க நீளமா வர்றவரு இங்க அகலமா வரப்போறாரு. அதுதான் இங்க உள்ள மாற்றம். சரியா? இத போட்டு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. சரியா? இந்த பெருமானங்கள போட்டு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இதுல எது சிறிய பெருமானமா, சிறிய நேர் பெருமானமா இருக்கோ அத நீங்க அகலத்துக்கு தெரிவு செய்துட்டு அதனை வைத்துக்கொண்டு நீளத்தை கண்டுபிடிக்கலாம்.